குழந்தைங்களுக்கு காஃபி டீ கொடுக்கலாமா டாக்டர்? 10 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா காஃபி டீ கொடுக்கக்கூடாது. ஏன் நம்ம காஃபி குடிக்கிறோம்? ஒரு எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே குழந்தைங்கலாம் ரொம்ப எனர்ஜி அதிகமாக தான் இருக்கும். அப்போ காஃபி டீ கொடுத்தாங்கன்னா இன்னும் ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு அப்பிடைட் கம்மியாயிடும், பிளஸ் நைட் தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடும். அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த காஃபி டீல வந்து ஆக்சலைட்ஸ், டேனின்லாம் இருக்கும். இது என்ன பண்ணும்னா அயன் அப்சார்ப்ஷன், கால்சியம் அப்சார்ப்ஷனை கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்றோம். அதனால குழந்தைங்களுக்கு ரத்த சோகை, கால்சியம் டெபிசிட் குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. சில குழந்தைங்களுக்கு இந்த காஃபி டீ குடிச்சாங்கன்னா அசிடிட்டி வரும். அசிடிட்டி வரதுனால அதனாலே சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. டீ காஃபி மட்டும் சாப்பிடுவாங்க, சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால நீங்க காஃபி டீ கொடுக்குறீங்கன்னா உங்க குழந்தைங்க சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க காஃபி டீ கொடுங்க, தப்பு கிடையாது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? இல்ல என் குழந்தை சாப்பாடு சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்குன்னா கண்டிப்பா டீ காஃபி அவாய்ட் பண்ணிக்கோங்க. காஃபி டீக்கு பதிலா என்ன கொடுக்கலாம் டாக்டர்? அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாலோட சத்துமாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்ல நட் பவுடர், பாதாம், பிஸ்தா இதெல்லாம் பவுடர் ஆக்கி அதை வந்து குழந்தைகள் பால்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும், வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல, இந்தியாவில ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, காஃபியோட டீயோட பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுறது. பிஸ்கெட்ல மைதா, காஃபி டீ சாப்பிட்டா குழந்தைங்க எந்த ஃபுட்டுமே சாப்பிடாது. அப்புறம் காஃபி டீ கொடுத்துட்டு குழந்தை சாப்பிட மாதிரி எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால காஃபி டீ குழந்தைங்களுக்கு less than 10 years யாருக்குமே கொடுக்காதீங்க. சேஃபா இருங்க. தேங்க்யூ.